அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் விநாயகா போற்றி. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறது ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு காண்பிக்கப்பட்ட சிறப்பு மங்கள ஆரத்தி. அதை தான் பார்க்க போகிறோம். ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைய தினம் ஏகாதசி, அதுலேயும் வைகாசி மதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு பெருமாள் தரிசனம் பண்ணுறது அப்படிங்கிறது பெரும் புண்ணியம், ரொம்பவும் விசேஷமும் கூட. ஏன்னா வளர்பிறை ஏகாதசியில், அதாவது வைகாசி மதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை ஏகாதசியில் தான் விஷ்ணு பகவான், அதாவது பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்த நாளாக சொல்லப்படுது. ஸோ புராணங்களில் சொல்லப்படக்கூடிய இந்த அற்புதமான நாளில் நம்ம பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் பண்ணிவிட்டு பெருமாள் கிட்ட கிடைக்கக்கூடிய பிரசாதமான துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அற்புதமான நாளில் நீங்கள் குடும்பமாக சேர்ந்து மனைவியோடைய கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் அற்புதம். அப்படி போக முடியாதவங்க கூட யாராவது வீட்டில் ஒருத்தராவது கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதுவும் போக முடியல எங்களால் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் கூட வருத்தமே பட வேணாம். அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவை நான் இங்கே போடுறேன். இந்த ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்ட இந்த அற்புதமான ஒரு காணொளி தான் உங்ககிட்ட நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஏகாதசிக்குமே ஒரு சிறப்பு பெயர் இருக்குது. மாதத்துக்கு வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி வருடத்திற்கு 24 ஏகாதசிகள் இருக்குது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு சிறப்பு பெயர் இருக்குது, ஒரு சிறப்பு பலன் இருக்குது. அந்தந்த ஏகாதசியில் விரதம் இருக்கிறதுக்குன்னு தனி பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த வகையில் மோகினி அவதாரம், பெருமாளால் மோகினி அவதாரம் எடுக்கப்பட்ட இந்த ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பேர். இன்றைய தினம் பொதுவாகவே ஏகாதசிகளை எல்லாரும் உபவாசம் இருந்து விரதம் இருப்பாங்க. ஸோ விரதம் இருக்க முடிஞ்சவங்களும் சரி, முடியாதவங்களும் சரி, கோவிலுக்கு செல்ல முடிஞ்சவங்களும் சரி, கோவிலுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே பெருமாள் படம் இருந்து வழிபாடு செஞ்சவங்களும் சரி, இல்லை கோவிலுக்கு போய் இன்றைக்கி பெருமாளோட தரிசனம் பார்க்க முடியலே அப்படின்ற வருத்தத்தோடு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ உங்கள் எல்லாருக்காகவும் இந்த ஒரு அற்புதமான காணொளி. அதே மாதிரி நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய அப்படிங்கிற பெருமாளோட மந்திரத்தை, அப்படி இல்லைன்னா ஓம் நமோ நாராயணாயன்னு சொல்லலாம். வெறுமனே நீங்கள் பெருமாளே போற்றி போற்றின்னு சொன்னால் கூட, பெருமாளே துணைன்னு சொன்னால் கூட ஓகே. கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லலாம். பெருமாளைக்கும் சேர்த்து கோ அப்படின்னாலே கோமாதா. ஸோ பெருமாளோட சேர்த்து நம்ம கோமாதாவையும் வழிபடும்போது பலன்கள் பல மடங்கு அதிகமாக கிடைக்கும். பெருமாளோட அருள் அனைவருக்குமே கிடைக்கணும், எல்லாருக்குமே எல்லா வளங்களும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி. பிரியமுடன்.